தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஒரு மிகப்பெரிய மாரத்தான் ஈவெண்ட் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். சிஎம் அவர்களே இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இதை பற்றி பேச போகிறோம். இந்த வெள்ளை அறிக்கை சார்ந்து மின்சார வாரியத்துறை, மின் வாரியத்துறை சில விஷயங்கள் அறிவிச்சிருந்தாங்களே குற்றச்சாட்டுகளா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செந்தில் பாலாஜி இப்போ பதில் கொடுத்துருக்காப்புல. அதை பற்றி பேச போகிறோம். அண்ணன் ஏவா வேலு அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அந்த ரெய்டுக்கான காரணம்னு சொல்லிட்டு இந்த எல்லா முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். மின் வாரியத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் அவர்கள் அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரா, அதில் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பண்ணி சொல்லிட்டே இருந்தாரோ அதுக்கு இணையாக திமுக அரசு சார்ந்த அவ்வளோ குற்றச்சாட்டில் முன் வச்சார். கடந்த ஆட்சியில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு பாருங்க, முறைகேடு, ஊழல், அதுன்னு என்னென்னமோ சொன்னாப்புல. அதுக்கெல்லாம் எவிடன்ஸை அவர் அது கூட இணைச்சி வெளியிட்டு இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குரிய. இப்போ இந்த ஒரு லூப் ஹோல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டாக பிடிச்சிட்டாப்புல. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இப்போ அவர் சிஎம் விஜய் அவர்கள் பணி ஆணை வழங்கினார்ல, இப்போ அதான் நிர்மல்குமார் அவர்கள் கூட ரொம்ப பெருசாக சொன்னார் பாருங்க. ஏங்க 25-30 வருஷத்தில் யாருமே இது போலாம் பண்ணுங்க, ஒன்று ஒரு 15,000 இடங்கள் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு இந்த வருஷத்துக்குள்ள, அண்டு நாம பணி ஆணை உடையும் வழங்கிவிட சொல்லிட்டு ஈவெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் பண்ணாங்களே, அது நிர்மல்குமார் சொன்னாரா, அதை இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பணி ஆணை வழங்கினவங்க எல்லாருமே திமுக ஆட்சியில் தேர்வானவங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வெள்ளை அறிக்கையில் இல்லைல்ல, அதை இவர் இங்கே சொல்கிறாரு. அது எப்படிங்க, ஏதோ நீங்களே இந்த ஆட்சி அமைஞ்ச 40 நாட்களுக்குள்ள ஏதோ ஃபுல்லாக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்களாக ஏதோ எல்லாருக்கும் தேடி பணி நியமன ஆணை வழங்கின மாதிரி சொல்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் ஜஸ்ட் இப்போ கூப்பிட்டு பணி நியமனம் சொல்லி கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் இதை வெளிப்படையான தேர்வு நீங்கள் அறிவிச்சிங்களே, அது சார்ந்த ரீல்ஸை வெளியிட்டீங்களே, என்னங்க இது அப்படின்னு கேட்குறாரு. தேர்தல் அறிவிப்பால் பணி நியமனங்கள் எங்களால் வழங்கப்படலை, அண்டு பதவி உயர்வுகள் இருக்குல்ல, இதையும் நாங்கள் மேற்கொள்ளாமல் விட்டது காரணமும் எலெக்ஷன் சார்ந்த விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் அவர் விளக்கமாக கொடுத்துருக்காரா செந்தில் பாலாஜி அவர்கள். நமக்கு இதுலேருந்து ஜெனுவனாக ஒரு கேள்வி வருது. சரி, பணி நியமன ஆணை சார்ந்து நீங்கள் எலெக்ஷன் டைமில் கொடுக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா புரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் இருந்திருக்கு, அப்போ பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணல? இந்த கேள்விக்கான பதிலும் கிடைச்சா சிறப்பாக இருந்திருக்கும். சரி, ரைட்டு. தொடர்ந்து செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, திமுக திட்டங்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளை அறிக்கையை படித்து பார்க்கும்போதும் எங்களுக்கு அதான் தோணுது, நாங்கள் கொண்டு வந்ததை இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்ற மாதிரி ஃபுல்லாக அதை பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க. செலவினங்களை மறைச்சிட்டு எதுக்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க? அந்த செலவுகளையும் சேர்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாமே. குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படி சொல்லாதீங்க. பொதுவாக போகிற போக்கில் குற்றம் சாட்டாதீங்க, ஆதாரம் இருந்தால் அதை வெளியிட்டு பேசுங்கன்னு சொல்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். திமுக ஆட்சியில் செஞ்ச பல பணி நியமனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் மீதம் இருக்குது. நீங்கள் போகிற காலத்தில் அதுக்கான ஆணைகளை வழங்கிட்டு அதையும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அதுதாங்க ஸ்டிக்கர் ஓட்டதை நாங்கள் சொல்கிறோம். அதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னு ரீல்ஸ் போடாதீங்க கடைசியில் அப்படின்னு இருக்காரு. வெள்ளை அறிக்கை சார்ந்து வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவர் சார்ந்தும் பேசியிருக்காப்புல. வெள்ளை அறிக்கையை பற்றியும் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா, அடுத்த பக்கம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் திமுக எம்எல்ஏ சட்டப்பேரவையில் சிஎம் எதிர்த்து சில கேள்விகளை கேட்டதை நம்ம முதலே பார்த்துருந்தோம். யார், ஏவா வேலு அவர்கள் பேரவைக்குள்ளேயே. இப்போ அவர் அதைத்தான் காரணமாக சொல்கிறாருங்க. ரைடு கண்டக்ட் பண்ண படிச்சல லஞ்ச ஒழிப்புத்துறையினரால், அதாவது யாரோட லீடில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டுட்டு உங்களுக்கு தெரியும், அவங்கள வச்சு இந்த ரெய்டெலாம் கண்டக்ட் பண்ண வச்சுருக்காங்க டிவிகே அரசு. இதை பார்த்து பல பேரும் ப்ரோ அன்றைக்கே சொன்னோம்ல, ஏதோ இவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலையாக நியமிக்கிறதுனால தப்பு பண்ணிட்டாங்க தாவேக்காதுன்னு பல பேர் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாருன்னு அப்போ பல பேர் சொன்னாங்க. இப்போ அந்த விஷயத்தை இன்னும் அழுத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவா வேலு என்ன சொல்கிறாரு, தாவேக்க அரசோட பழிவாங்கல் நடவடிக்கை தான் இந்த ரெய்டுங்க. என் வீடு உட்பட எனக்கு சொந்தமான இடங்களில் பண்ணாங்களே ரைடு, இதெல்லாம் அப்படிதான். சிஎம் அவர்கள்கிட்ட பேரவையில் நான் எழுந்து நின்று ஆதாரம் கேட்டேன். குற்றஞ்சாட்டுறாங்க அதுன்னு சொல்கிறாங்களே, நான் ஆதாரம் கேட்டேன். இதுக்காக என்னை அச்சுறுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த ரெய்டு நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ரைடு சார்ந்த வீடியோ போட்டிருந்தோம்ல, அப்போ இதை தான் காரணமாக இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இப்போ அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஏதோ எனக்கு சொந்தமான இடங்கள்லேருந்து 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுச்சாமே, இது எனக்கே தெரியாது, நிறைய பேர் அது போல் செய்திகளை போடுறாங்களே, அது தப்புங்கன்னு சொல்கிறாரு.
அது பிழையான செய்தி, தவறான செய்தின்னு சொல்கிறாரு. கோர்ட்டில் நான் நிரபராதி நிரூபிப்பேன், அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சிர இயக்கமா திமுக? நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம், மிஸ்ஸாவே பார்த்த கட்சிக்கு நாங்கள் இதை பார்க்காம விட்டுற போகிறோம் அப்படின்னு இருக்காரு. யாரு? ஏவா வேலு அவர்கள். ஸோ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிலை வழக்கத்தை கொடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர்களும் இந்த சபதத்தை கேட்டிருக்காரு. அடுத்தபடியாக ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். ஆனால் இந்த செய்தியை கேட்டதுமே ரைட்டு, அப்போ எப்போ அந்த 6 சிலிண்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற கேள்வியை பல மக்களும் முன் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சார்ந்த அப்டேட் இல்லை, ஆனால் வேற ஒரு அப்டேட்டு என்னன்னா, உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி அண்ட் இறக்குமதி இருக்குல்ல, இது இப்போ சீராயிடுச்சு நம்ம நாட்டில். இதுக்கு முன்னாடி வணிக சிலிண்டர்கள் மீதான மத்திய அரசு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்களே, அந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் ஒன்று விடாமல் முழுமையாக நீக்கிட்டாங்க மத்திய அரசு. இப்போ நடந்திருக்க விஷயம் இது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஈரான் அமெரிக்கா இஷ்யூ ஓரளவுக்கு இப்போ செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்குல்ல, இதோட விளைவாக தான் இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கிறதா மத்திய அரசு சைட்லேயே சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே, இந்த பல்க் எல்பிஜி விநியோகம் இருக்குல்ல, இட் மீன்ஸ் தொழில்துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த எல்பிஜியை பல்காக வாங்குவாங்க பாருங்க, அவங்களோட தொழில் சார்ந்து. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போது 50% வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா, 100% கொடுக்க முடியாது, 50% வாங்கிக்கலான்னு ஒரு தளர்வையும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மெனு கார்டில் ஓரளவுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அந்த டிஷ்ஷஸ் வெரைட்டி கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க மக்களே, இதெல்லாம் பார்க்குறப்ப பிரச்சனை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு இயல்பு நிலை திரும்புகிற மாதிரி இருக்குல்ல. அதில் இன்னொரு உள்குத்து சொல்லட்டுமா? இப்போ கூட ஒரு கப்பல் ஹார்முஸ் பகுதியில் தாக்கப்பட்டிருக்கு. ஐ திங்க் சிங்கப்பூர் ஃப்ளாக் ஷிப்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே பிரச்சனை முடியல. இது 100% முடிஞ்சிச்சுன்னு எடுத்துக்காதீங்க, இன்னும் பிரச்சனை முடியல. ஆனால் அதுக்குள்ளே மத்திய அரசு இந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கவே நம்ம நாட்டுக்குள்ளே ஓகே எல்பிஜி தட்டுப்பாடு இதுக்கப்புறம் இருக்காதுன்ற நிலைமை இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு ப்ரொஜெக்ஷனா. ஆனால் அங்கே டீல் எப்போ சைன் ஆகுதோ, எப்போ அந்த யூஎஸ் ஃபோர்ஸ்லாம் அங்கேருந்து கிளம்புதோ, அதுக்கு பிற்பாடு தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் பாசிபிளான்னு யோசிச்சு பாருங்களேன். கங்கை, காவிரி இந்த நதிகளை நாம் இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி இருக்குல்ல, இதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி கோதாவரி, காவிரி இந்த 2 நதிகளை இணைச்சிட்டோம்னாக்கா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலங்கானா இந்த 4 மாநிலங்கள் இருக்குல்ல, இதுக்கு தேவையான ஒட்டுமொத்த நீரையும் நம்ம முழுமையாக பூர்த்தி பண்ணிக்க முடியுங்க. நீர் தேவையை இதை பண்ணலாமே அப்படின்னு இருக்காரு. எப்பேற்பட்ட விஷயங்கள் தெரியுதா? ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. இது மேபி நடந்துச்சு அப்படின்னா. அண்ட் இதுக்கு மத்தியில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸு, இந்த ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாள் இல்லையா, இதை முன்னிட்டு நம்ம அரசு சார்பில் இந்த மாரத்தான் ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு யார் தலைமை நினைக்கிறீங்க? நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் தான் வந்தார். அவரே களத்துக்கு வந்தார், கொடி அசைச்சு மாரத்தானை அவர் ஆரம்பிச்ச விட்டாப்புல அவரும் ஓடினார். அதையும் அங்கே பார்க்க முடிஞ்சது. லீடருக்கான விஷயங்கள் இருக்குல்ல, முன்னின்று தலைமை தாங்கணும் அப்படின்ட்டு, அந்த விஷயத்தை இங்கே பார்க்க முடிஞ்சது. சிஎம் மட்டும் இல்லை, நிறைய அமைச்சர்களும் திரளாக இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓடுறவங்களோட எல்லாரோட ஒரே ஒரு நோக்கம் போதைப் பொருளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கம் மட்டும்தான். இன்றைக்கு உங்களுடைய இந்த ஓட்ட நிகழ்வை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தற்போது சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு உங்களோடு பங்கேற்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஓட்டத்தில் விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் உறுதிமொழிக்கான கையெழுத்தையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் கையெழுத்தையிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸ் விடு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு வாசகத்தை எழுதி தன்னுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய உற்சாகத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை
நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை சார்ந்து சந்திரபாபு அவர்கள் ஒரு தீர்வு இப்போ கொடுத்துருக்காருல்ல, ஆக்சுவலாக இது நிரந்தர தீர்வாக அமையும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நூற்றாண்டு கடந்து காவிரி பஞ்சாயத்து பெருசாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடி தேடியே பல ஜென்ரேஷன் தாண்டி வந்தாச்சு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறார்ல, ஆக்சுவலாக தேசியவாதம் சார்ந்து தான் பேசுவாங்க, அவங்க கூட்டணி இருக்கிறது பாஜக கூட, அதை மறந்துடாதீங்க. இந்த விஷயம் சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் சிஎம் சந்திரபாபு அவர்கள் கொடுத்திருக்க இந்த ஒரு இன்புட்டை, இதில் உங்களோட கருத்து என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.